அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தன்னுடன் இருந்த அனைத்து கூட்டணி கட்சிகளையும் தவறவிட்டது அதிமுக என்ற செய்தியை பார்த்து வருகிறோம். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக தனித்தனியாக கூட்டணி அமைத்து போட்டியிட்டது. 2024 அதிமுக கூட்டணியில் இருந்த கூட்டணி கட்சிகள் யாரும் தற்போது கூட்டணியில் இல்லை. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் லதா. லதா, விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தேர்தலுக்கு இன்னும் 2 மாதங்களே இருக்கும் நிலையில் அதிமுக கூட்டணி ஏறத்தாழ இறுதி வடிவம் பெற்றுவிட்டது. மேலும் திமுகவும் ஒவ்வொருவர்களாக புதிய அறிமுகமாக கூட மக்கள் நீதி மையம், நேற்றைய தினம் தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் இடம்பெற்றிருக்கிறார்கள். திமுகவை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு வாரத்தில் அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகளும் கூட வர இருப்பதாக சொல்லப்படுது. இதற்கிடையே நாம கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்பது 2024 நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாஜக தனித்தனியே போட்டியிட்டு தேர்தலை சந்தித்திருந்தார்கள். தனித்தனியாக ஒரு கூட்டணியை அமைத்து தேர்தலை சந்தித்திருந்தார்கள். பாஜகவை பொறுத்த வரைக்கும் பாமக, தமிழ் மாநில காங்கிரஸ், அமமுக, புதிய நீதி கட்சி, ஐஜேகே இப்படியான பல கட்சிகள் அந்த கூட்டணியில் இடம்பெற்றிருந்தது. அதே போல அதிமுகவும் கூட கூட்டணி அமைத்துதான் 2024 தேர்தலை சந்தித்திருந்தார்கள். அவர்களை பொறுத்த வரைக்கும் தேமுதிக, அதே போல எஸ்டிபிஐ, புதிய தமிழகம் உள்ளிட்ட கட்சிகளை ஒருங்கிணைத்து அவர்கள் தேர்தலை சந்தித்திருந்தார்கள். இதற்கிடையே அப்போது, அதாவது 2024 தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இருந்த கட்சிகள் இப்போது அந்த கூட்டணியில் இருக்கிறார்களா என்றால் அவர்கள் அனைவரையுமே அவர்கள் இழந்து விட்டார்கள், தவறவிட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். எனவே அதிமுகவோடு 2024 கூட்டணியில் இருந்தவர்கள் இப்போது யாருமே இல்லை. அதிமுக மட்டும்தான் பாஜக கூட்டணியோடு இருக்கிறார்கள். பாஜக கூட்டணியில் 2024 இருந்தவர்கள் அனைவருமே இருக்கிறார்கள். ஓபிஎஸ்ஐ தவிர மற்றவர்கள் அனைவருமே இடம்பெற்றிருக்கிறார்கள். ஓபிஎஸ்மே கூட எடப்பாடி பழனிசாமியோடு இருக்கக்கூடிய அந்த முரண்பாடு காரணமாக, அந்த பிரச்சனைகள் காரணமாக தான் அவர் அந்த கூட்டணியில் இடம்பெறவில்லை. அது மட்டும் இல்லாமல் அவர் தற்போது கூட பாஜக கூட்டணியை விரும்பக்கூடிய ஒரு நபராக தான் ஓபிஎஸும் இருந்து வருகிறார். எனவே 2024 தேர்தலில் அதிமுக யார் யாரோடெல்லாம் கூட்டணி வைத்தார்களோ அவர்கள் யாருமே இப்போது அவர்களோடு இல்லை. அனைவரையுமே அவர்கள் தவறிவிட்டார்கள். முக்கியமாக ஆரம்பத்திலேயே பாஜகவோடு 2024 தேர்தலுக்கு பிறகு அந்த தோல்வியெல்லாம் சந்தித்து அதிலிருந்து ஒரு பாடம் கற்ற பிறகு மீண்டும் 2026 தேர்தலுக்கு பாஜகவோடு கூட்டணி வைத்த அந்த சில நாட்களிலேயே எஸ்டிபிஐ கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்டார்கள். பாஜகவோடு கூட்டணி வைத்ததால் நாங்கள் அதிமுகவோடு தொடர மாட்டோம் என்று சொல்லி எஸ்டிபிஐயும் வெளியேறிவிட்டார்கள். அவர்களும் கூட வரும் தேர்தலில் திமுகவோடு கூட்டணி வைப்பதற்கான அந்த முயற்சிகளில் அவர்கள் ஈடுபடுவதாக நமக்கு தெரிய வருகிறது. மற்றொரு பக்கம் புதிய தமிழகம் அந்த கட்சியில் அந்த கூட்டணியில் நீடிப்பார்கள், அதிமுகவோடு நீடிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அதற்கும் பல்வேறு காரணங்கள், பல்வேறு சிக்கல்கள் தற்போதும் நிலவி கொண்டிருக்கிறது. தற்போது வரை புதிய தமிழகம் கட்சி அதிமுகவோடு கூட்டணி என்பது கிடையாது. ஒரு புறம் அவர்கள் தாவேகாவோடு பேச்சுவார்த்தை நடத்துவதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது. அதற்கு காரணம் இன்னும் கூட்டணியை அவர்கள் இறுதி செய்யவில்லை. முக்கியமாக எஸ்.சி. வேலுமணி தரப்போடு புதிய தமிழகம் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும், ஆனால் ஒரு முடிவு எட்டப்படாததால், மேலும் பாஜக தலைமையும் அதற்கு புதிய தமிழகம் கூட்டணிக்குள் வருவதற்கு ஒப்புதல் கொடுக்காதது, அதே போல ஜான் பாண்டியனோடு புதிய தமிழகம் கிருஷ்ணசாமிக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு, இப்படியான பல்வேறு சிக்கல்கள் காரணமாக 2024 கூட்டணியில் அதிமுகவோடு இருந்த புதிய தமிழகம் தற்போது அவர்களோடு கூட்டணியில் இல்லை. மேலும் அவர்கள் தாவேகாவோடு பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் நமக்கு தகவல்கள் சொல்லப்படுகிறது. மேலும் இவர்கள் 2 பேர் தான் கூட்டணியை விட்டு சென்று விட்டார்கள். தேமுதிகவாவது கூட்டணிக்குள் வரும் என்ற எதிர்பார்ப்பு அனைவரிடையும் இருந்தது. மேலும் அதற்கான இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தைகளும் கூட நடைபெறுவதாக நமக்கு தகவல்கள் எல்லாம் வந்து கொண்டிருந்தது. ஆனால் நேற்றைய தினம் யாரும் எதிர்பார்க்காத வகையில திமுகவோடு கைகோர்த்து விட்டார்கள். அதற்கு காரணம் நாடாளுமன்ற ராஜ்யசபா சீட்டு விவகாரம் தொடங்கி பல்வேறு பிரச்சனைகள், திரைமறைவில் பல்வேறு சிக்கல்கள், அதே போல கூட்டணி அமைந்தால் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தொகுதி பங்கீடு பிரச்சனைகள், இப்படியான பல்வேறு பிரச்சனைகளுக்கிடையே தேமுதிகவும் அதிமுக கூட்டணியிலிருந்து விலகிவிட்டார்கள். எனவே இப்படி 2024 தேர்தலில் தன்னோடு கூட்டணியில் இருந்த அனைவரையுமே அதிமுக தவறிவிட்டார்கள் என்றே நம்ம சொல்லலாம். முக்கியமாக
உதாரணத்திற்கு திமுகவை எடுத்துக்கொள்வோம். திமுகவில் 2019 அந்த கூட்டணி என்பது அமைந்து அதற்கு பிறகு பல்வேறு தேர்தல்களை அந்த கூட்டணி சந்தித்து விட்டது. 2019, 2021, 2024 இதற்கிடையே உள்ளாட்சி தேர்தல், இப்படி பல தேர்தல்களை அந்த கூட்டணி யாரையும் இழக்காமல் தான் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். முக்கியமாக தற்போது வரக்கூடிய தேர்தலுக்கு புதிய வரவாக மக்கள் நீதி மய்யம், தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளும் அந்த கூட்டணிக்கு வந்துவிட்டார்கள். ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும், அதிமுக பாஜக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் 2024 அதிமுகவோடு இருந்தவர்கள் அனைவருமே அனைத்து கட்சியையுமே அதிமுக இழந்து விட்டது. அவர்களை தக்க வைக்க அவர்கள் அதற்கான முயற்சிகளை எடுத்தார்களா, அந்த முயற்சியில் அவர்கள் தோல்வி அடைந்தார்களா என்பதெல்லாம் ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. அதிமுக தற்போது இருக்கக்கூடிய கூட்டணி என்பது பாஜகவினுடைய கூட்டணி. பாஜக 2024 எப்படி கூட்டணி கட்சிகளை எல்லாம் ஒருங்கிணைத்து தேர்தல்களை சந்தித்தார்களோ அந்த கூட்டணியில் தான் தற்போது அதிமுக இணைந்திருக்கிறது என்ற நிலையில் தான் தற்போது இருக்கிறது. அந்த வகையில தற்போது எஸ்டிபிஐ இருக்கட்டும், தேமுதிக இருக்கட்டும், புதிய தமிழகமாக இருக்கட்டும், அனைவரையுமே அவர்கள் தவறவிட்டார்கள் என்றே நாம பார்க்க வேண்டும். இத்தகைய இவர்களை தவறவிட்டது அதிமுகவுக்கான ஒரு பின்னடைவாகவும் கூட இது பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி லதா.